நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன கரோகரா. இன்னைக்கு 19/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். பிரவீன் அவர்களின் 24வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்கறாங்க. பிரவீன் அவங்களுடைய 24வது பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரவீன். சிவகுமார் சார் அவங்களுடைய புதல்வன் பிரவீன் அவங்களுடைய 24வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே பிரவீன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பிரவீன் அவங்களுடைய 24வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். பிரவீன் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இங்க அன்னதானம் கொடுக்கறாங்க. சிவகுமார் சார் அவங்க அப்பா பிரவீன் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. என்ன காணும்? நீ பாத்தியா? ஏன் பார்த்த? ஏன் பார்த்தா? அருணாச்சலாய நமவோ, அருணாச்சலாய நமவோ, அருணாச்சலாய நமவோ, அருணாச்சலாய நமவோ. शिवशङ्करा हर हर शङ्करा, अरुणाचलनेश्वरा. ॐ शिवशङ्करा हर हर शङ्करा, अरुणाचलनेश्वरा. நிலைவினில் வாழும் உன் திருக்கோலம் நிலை பெறும் நேரம், ஒளிமுகத் தோற்றம் மலையன விரிகிறதே. சிவனே நிம்மதி மலர்கிறதே. சிவசங்கரா ஹர ஹர சங்கரா, இறைவா அருணாச்சலேஸ்வரா.
சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. இருளெனும் வழியில் உடன் வரும் சிவனே, ஈசா இறைவா அருணாச்சலனே. இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா, இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம். ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. பாதுஷா நீயா? அவங்க தம்பியா? இந்த இலை எடுக்கிறது நாங்களும் எடுக்கிறோம். எடுங்க போய் தாராளமாக எடுக்கலாம். அதிகமான பேர் நிற்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மணி அண்ணா ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 19/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். நிம்முராணி அம்மா அவங்களுடைய 50வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நிம்முராணி அம்மா அவங்களுக்கு 50வது பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. இறைவன் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும், உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நிம்முராணி அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அம்மா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை கொடுக்குறோம். நிம்முராணி அம்மா அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். ஹாப்பி பர்த்டே அம்மா. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை செய்திக்கிறோம். ஹாப்பி பர்த்டே அம்மா. வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மாவுக்கும் மிக்க நன்றிகள். அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே. அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே. கனல் மனம் பெருகும் பனிமுக சிவனே, கருணாகரனே அருணாச்சலனே. சிவநாம அதிர்வாக நினைவேரையா, சிவநாம அதிர்வாக நினைவேரையா. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம். ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. நினைவினில் வாழும் உன் திருக்கோலம். ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா இன்னைக்கு அன்னதானம். பிரவீன் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. சிவகுமார் சார். பிரவீன் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்குங்க. பிரவீன் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்குங்க. அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அருணாச்சல ஈஸ்வரன்
நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஏற்று நம்மோடு உயர்ந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சாமி நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் நிம்முராணி அம்மா நிம்முராணி அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமக்கு புவனேஸ்வரி அம்மா அவங்க கொடுத்துருக்காங்க. நிம்முராணி அம்மா அவங்க வந்து புவனேஸ்வரி அம்மாவுடைய அண்ணி. அவங்களுக்காக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தமாக நமச்சிவாய். ஆரோக்கியமாக இருக்கட்டும். அவங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கட்டும். நம்ம நீண்டோடி வாழட்டும். நமச்சிவாய். நம்ம மேலும் மேலும் அன்னதானம் கொடுக்கட்டும். அண்ணாமலைக்கு பரிபூர்ண அருள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நமச்சிவாய். பாட்டி என்ன பண்ணலாம்? இவரை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இவரு ஐயா, அவரு கூட சேராத, போய் சேர்ந்துட போற. இல்லை 1 மணி நேரம் பாயசம் மாதிரி ஆள் அப்படியே போய் இப்படி வர மாட்டேங்க. ஆள் மாதிரி சொல்லிடலாமா? பாரு, அது சிரிச்சு அது போய் சேர்ந்துட போகுது. கொஞ்சம் கப்பல் சந்தோஷம் அனுப்பிச்சு சந்தோஷம். சிவனடி இருக்கு. இங்கே போல சிவன்கிட்ட நேராக போயிடலாம் சாமி. மறுபடியும் ஏயா என்ன எங்க இருக்கா பாக்குறேன். எங்க என்ன விஷயம் சொல்லு. பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி பாக்கெட்ல. யாரு அக்காளையா பயிர்? ஆமா. ஐயோ அந்த அம்மா பயந்துக்கிச்சு. நீ சிரிக்கல. அம்மா செல்லம் தங்கம் வைரம் முத்து முத்து. சாப்பாடு கொடுத்துட்டுமா? வேண்டாண்டா அண்ணா, பாயசம் வேணா கொடுக்க சொல்லு. ஒரு சாப்பிட்டா அண்ணா. சரி, தர சொல்றேன் பாயசம். பாயசம் வேணா கேட்டீங்க? ஒண்ணுமே கேட்கலையா? நல்லா இருக்கு பாயசம். சக்கரை உனக்கு சக்கரை கம்முனு. சர்க்கரையும் இல்லை விற்கரையும் இல்லை. எதுவும் கேட்கலையா பாட்டிய? பாட்டி கேட்கல. கேட்டேன். பாட்டி எதுவும் கேட்கலன்றாரு. எடுத்து பாயசம் எடுத்து வேண்டாம். நீ என்ன கேட்ட சொல்லு. சக்கரை பாயசம் கேட்டேன். இல்லை இல்லாட்ட போ கொடுக்க வேண்டாம். போயேன் பெரிய அதிசயம். பாயசம் போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணம். பாயசம் எடுக்கிறாரு பாரு. வாங்கி பார்த்து மகால பார்த்து கத்திரிக்காய் கோசுமை. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சாப்பாடு வந்துருச்சா? ஸ்ட்ரோக் வந்துருச்சா? கடவுளே, என்ன சொல்றாங்க? மூளை இல்லையா? எப்பத்துல இருந்து பாத்தீங்க இது? இப்போ நேற்று தான் செக் பண்ணீங்களா? மூளையில் பிளாக் இருக்கா? ஐயோ சாமி, டேப்லெட் கொடுத்துருக்காங்களா? சாப்பிடுங்க சாமி. வெயில் அதிகமாக போகாதீங்க சாமி. வெயில் அதிகமாக போகக்கூடாது. வெயில் அதிகமாக போகவே கூடாது. வர்றது தான் பெரிய கஷ்டம். தம்பி, இந்த தாத்தா வீட்டுன்னு போயிட்டு வண்டியில் விட்டோம். தாத்தா எங்கே இருக்குது? இதுதான் நம்ம அடியே நம்மள அவர் எங்கே சொல்கிறாரு விட்டோம்? சரி, ஓகே. நான் சில்வர் போட்டு போட்டு வந்துரு சாமி. நீ வண்டி சொல்லுங்கம்மா. பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களே, பார்த்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லைங்களேம்மா. இந்த பிளாக் வண்டி எடுத்துக்கப்பா. தாத்தா பார். இல்லை தாத்தா, எப்போ காணாமல் போனாருங்கம்மா? 1.5 வருஷம் ஆகுதா? இப்போதான் எங்களுக்கு திருவண்ணாமலை பக்கம் இருக்கிறாங்க. இல்லை, நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேம்மா. அவர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தேன்னா சொல்கிறேன். தடவை வந்துட்டு போனாங்க. அப்படிங்களா? அவங்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இல்லை இல்லை, இங்கே எல்லாருமே பார்த்தோம். இல்லை, அது திறக்கணும்பா தமிழ. அது திறக்கணும். திறந்து விடுங்க சாமி, திறந்து விடுங்க. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே பார்த்தாலும் பார்க்காத யாரோ ஒருத்தரை பார்த்தா கூட பார்த்தேன்னுவாங்க. வித்தியாசம் தெரியாது நிறைய பேர். அதனால் வித்தியாசம் தெரியாது. நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொரு வாட்டி காமிங்க. அவர் படிச்சிருக்கிறாரு. நீங்கள் இன்னும் மனவிரக்தியில் வந்துட்டாரா என்னன்னுட்டு தெரியல. யார்? எங்கள் மாமா, தாய் மாமா.
பெரியம்மா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். சரி, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வந்துருக்கிறாரு. சரி, கண்டிப்பாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்னொரு முறை வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். விசாரிச்சு எங்கே இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, நான் விசாரிச்சு சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டி என்னன்னா எல்லாம் நல்லா ரிச்சாக இருந்து இதை மாவரத்தில் வந்துட்டாரா என்னன்னே தெரியல, கஷ்டப்பட்டோம் இது பண்ணின்னு இருந்தார். திடீர்னுட்டு இது போல் ஆயிடுச்சுங்க. அதில் நிறைய பேர் இங்கே வரவங்க வந்து ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இல்லாமல் வராங்க. வருவங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து வேறு எந்த எண்ணத்துக்கும் போகக்கூடாதுன்ட்டு இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்தமாரி அதனால் அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது. பார்க்கலாம், நம்ம கிடச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, தேங்க்ஸ்மா. பாயசம் கேட்டல? ஆமாம், அது இரு குடிக்க பாயசம் யாரை தெரியுங்க இவ்வளையா? ஏன் அக்கா என்ன நல்லா இருந்தது அக்கா. 4 இட்லி கொடுத்துருந்தேன் நேற்றுக்கு. 3 தான் கொடுத்தேன். 3 நாள் முந்தானே தான் ஒரு தோசை 3 இட்லி கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நல்லா பாயசம் கேட்டல? சரி, எனக்கா எந்த சாமி பாயசம் உனக்கு தானே கொடுத்தேன் நான் பாயசம். ஆமாம், அப்புறம் அவர் எடுக்கிறாரு. எடுத்தா போனா போட்டுமே, யாரும் சாப்பிட்டு நீ குடிச்சிட்டியா? நீ குடிச்சு மீதி அது இல்லை இல்லை சும்மா கம்முனு இரு. கொடுத்தா அவ்வளோதான் நான் கொடுத்தா. நான் தொட்டு தான் பார்த்தேன், குடிக்கலையா? நான் ஒன்றுமே சொல்லலை. நீ அவ்வளோதான் என்ன கேட்டா வேணும்னா இருந்த இடத்துல வந்து ஊத்துறேன். வேண்டாம் தான், நீ வேணாம் எனக்கு பிடிக்காது. சொல்லலை. சாப்பிட்டு கொடு, பகவானே சாப்பிட்டு கொடு, நான் போய் சாப்பிட்றேன். சாப்பிடு. இது சாப்பிட்டா தானே அது நான் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் எப்போ நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன். நம்ம உனக்கு அண்ணன் இருக்கிறாரு, ஆமா. தங்கச்சி எல்லாமே செய்யறாரு. எங்க கோல்டு இப்பதான் பாக்குறா? இல்லை அங்கே போட்டேன் வாங்கி கொடுத்துக்கிறேன். படுக்கையிலேயே போட்டேன், படுக்கையில் போட்டேன். ஆமாம், போகணும். ஏன் கட்டி வச்சா? அது என்னமோ படுத்துக்கிறச்சே கழட்டி வச்சுருந்தா அண்ணா. அதனால அங்கே எத்தனை பவுன் தெரியுமா அது? தெரியாது. எத்தனை பவுனு? அது என்னமோ எனக்கு 6 பவுனு. சரி, அங்கே எட்ட வடை செயின் யாரும் எடுக்க மாட்டேன். எவ்வளோ ஒரு பவுனு? இருபனம் பூட்டி தான் இருக்கு. எவ்வளோ ஒரு பவுனு? 10,000 ரூபாய் இல்ல? தெரியல, சொல்லு, தாராயமா சொல்லு, எவ்வளோ ஒரு பவுனு? அவதான் அங்கே இருக்கா. அவதான் ஒரு பவுன் எவ்வளோ சொல்லு? எனக்கு தெரியாது. 1,20,000 ரூபாய். சரி, 6 பவுனு. நம்ம காலத்துல 8 ரூபாய் 10 ரூபாய் ஒரு பவுன் வித்துது. அப்பெல்லாம் புத்தி கிடையாது. எது காதை போடுற பாட்டிய? அவங்க பேசிட்டாங்களாம், பேச வருவாங்க. நம்ம பேசலாம். 6 பவுன் செயினை விட்டுட்டு வந்துட்டீங்களே நம்ம கேட்குறோமா? அதனால அது காதில் விழக்கூடாது அவங்களுக்கு. அதனால காதை பிடிக்கிறாங்களா? புரியுதா? புரியறதா? கோபாலன் எதனால போய் சேர்த்தாரு வேகமானு? கோபாலன் ஃபாஸ்டா டிக்கெட் எடுத்து எதுக்கு போனாரு சொல்லுங்க? இதனாலதான். செயின் பத்திரமா இருக்கா? அங்க போட்டு வந்தான்னா சரி இருக்கும். 6 எடுக்க மாட்டேன். 6 எடுக்க மாட்டா. இருக்கும், பூட்டி இருக்கும். ஏய் அக்கா, எங்க இருக்காளோ காணும். அக்கா, ஏ அக்கா, ஏ அக்கா, ஆட்டுக்கார கூப்பிடுற. சினுங்கள்லாம் ஓவர் ஆகுது. சினுங்கல் ஜாஸ்தி ஆகுது. சினுங்கல் அழல அக்கா. அப்படி ஒரு நாடகம் 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 போடுற நீ அப்ப? ஆமா, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு நாடகத்தில் ஒரு நாயகி. என்ன கேள்வி? என்ன அவர் கூப்பிட்டா உடனே வந்துடணுமா? பின்ன வர வேண்டாமா? சும்மா வைக்கிறோம். ஏன் என்ன சும்மா இருந்தா என்ன? ஆத்துக்கார கூப்பிட்டா உடனே வந்து எங்க இருக்கிற நியாயம் அது? இங்கெல்லாம் இருக்கிற நியாயம் உடனே வந்து நிற்கும். ஆமா ஆமா, இப்படி ஒரு பையன் கிடைக்கிறத உனக்கு கஷ்டம். தலைவிழா மாறிட்டிய பாட்டி. பொண்ணே கொடுக்க மாட்டேன், இப்ப இப்படிப்பட்ட பையன் கிடைக்கணும்ன்ற. எப்போ பொண்ணு கொடுக்க மாட்டேன்? நீ தான் சொன்ன, உனக்கெல்லாம் என் பொண்ணு புயலா போய் சொல்றான். நான் போய் சொல்றேன்னா நீ பாரு பாட்டி, நான் போய் சொல்றேன்னா? ஏய் சரி போட்டேன். அந்த நேற்று இட்லி நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நீ தான் சொல்லணும். பொடியெல்லாம் காலி பண்ணிட்டியா? பொடியெல்லாம் மிரட்டுறா பாட்டி. பாட்டி நான் மிரட்டினா
பயப்படுற ஆளா பாட்டி ஏமாத்துறாரு பாட்டி மூஞ்ச பாரு அப்புறானே இல்ல அப்புறானியா இருக்குதான் என்ன பாட்டி என்ன பண்ணலாம் என்ன ஒன்றும் பண்ணாது இவ்வளவு மிரட்டின்னு வரா பாத்தியா பொன்னாட்டி மாதிரியா நடந்துக்கிறா பொய்யெல்லாம் சொல்லாத உன் எதிரில் தானே பார்த்த நீ இப்ப பார்த்தேன் ஆத்துக்கார் கூப்பிட்டா எனக்கு வரணுமா எப்படி கேட்டா பாத்தியா பொய்யெல்லாம் சொல்லாத இப்பதான் உன் எதிரில் பேசினேன் ஆமாம் ஆத்துக்கார் கூப்பிட்டா வரணுமான்னு கேட்டாலா இல்லையா இல்லை கேட்கலையா அப்படி இல்லை எங்கே கேட்டா உன் பக்கத்துல உட்கார்ந்த உடனே மாறிட்டியா அந்நியன் படத்துல கூட விக்ரம் மாறுவான்னு தெரிஞ்சுதான் மாறுவான் ஆனா நீ டப்புன்னு மாறுற பாரு என்ன படத்தில் அண்ணியன் அந்நியன் சரி சரி அண்ணா சரி சாப்பிடலையா சாப்பிடல பசிக்கவே இல்லை அது என்னமோ தெரியல பசிக்கவே இல்லை சரி பாயசம் குடிக்கணும் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிடுச்சு பாட்டி சாப்பாடு எடுத்துன்னு வாங்க வேண்டாம் வேண்டாம் இரு பாட்டி ஆ நல்லா பூண்டு தக்காளி வெங்காயம் போட்டு ரசம் வச்சுக்கிறேன் அக்கா கொஞ்சமாக சாப்பாடு வை காலிலேருந்து நீ எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற சரி வரை சாப்பிட மாட்டேங்கிற டீயை கட் பண்ணிட்டதுன்னு சாப்பிடு காலைல எத்தனை டீ குடிச்சா எது என்னமோ குடிச்சா தயிர் சக்கரை போட்டு குடிச்சிட்டேன் ஒரு 2 டீ தயிர் வேற சக்கரை போட்டு குடிச்சிட்டேன் மீனாட்சி பாட்டியே சாவித்திரி பாட்டின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா இதோ இருக்கு. அது இதே மாதிரி தான் வந்து இங்க பாரு வெறும் டீயா குடிச்சு தள்ளும் மத்தியானம் போய் சாப்பிட வச்சுட்டு தான் எழுந்து வருவேன் நான் தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா பார்த்தது இல்லை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் போட்டோவில் பார்த்தேன் குழம்பு தான் வேணும் சாம்பார் தான் போட்டு பாட்டிக்கு பூண்டு வெங்காயம் போடாத சாம்பார் வை பார் பாட்டி போடுறேன் அக்கா போடுறது அம்மா தாயே நல்லா இருக்கணும் நீங்கள் 2 பேரும் அதான் என்னோட ஆசை உனக்கு என்ன வேணும் ரசம் ரசம் நல்லா இருக்கா அது எப்படி? ரசமா தயிரா தயிர் இருந்தால் கூட பரவாயில்ல தயிரா கொடுங்கம்மா தயிர் கொடுங்க பாட்டி சரி போட்டு போ தயிரே போட்டுரு ஏதாவது போட்டு இல்ல ரசம் சாப்பிட்றியா அதில் கூட எல்லாம் போட்டிருப்பாரு பூண்டு வெங்காயம் எல்லாம் போடல எப்படி தெரியும் உனக்கு உனக்கு எப்படி தெரியும் போட்டாங்கன்னு பூண்டு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ஐயோ எனக்கு நல்லதே உடம்புக்கு வேண்டாம் அந்த நல்லதும் வேணாம் எங்களுக்கு உங்களை கேட்டாங்களா நல்லது என்ன அது இந்த பூண்டு வெங்காயம் போடாது சாம்பார் போடு பூண்டு வெங்காயம் போடல போடு சரி தெளிவாக விடுமா போடல நீ வேணா கை விட்டு கூட பாரு வேண்டாம் வேண்டாம் தெளிவாக விடுமா போதுமா போதும் தெளிவானா சின்ன பீஸ் கூட ஆமா இருக்கக்கூடாது அதுல ஒரு இது கூட சரி நானும் கை தொல்லை முருங்கைக்காய் நல்லது சாப்பிடலாமா முருங்காய் சாப்பிடக்கூடாது ஐயோ பாட்டி முருங்காய் கூட சாப்பிடக்கூடாது தானே ஆமாம் பல்லு இல்லை அண்ணா ஒரு சிலர் போகிறேன் அண்ணா நன்னா இருக்கு பகவானே ஆண்டவனே முருகா பள்ளி சாப்பிட்டால 4 பட்டை சாதம் கடவுளே போகிறது கிடையாது கல்லூரி மொழி ஏய் மடிங்க அப்படின்னு கூப்பிடுவார் யாரு? எங்கள் ஆத்துக்காரு அக்கா போகிறேன் அக்கா எனக்கு பொரியல் சாப்பிடுற பீட்ரூட் பொரியல் வேண்டாம் வேண்டாம் ஏன் அது பல்லு இல்லை அண்ணா நானே கடிச்சு தட்டுமா வேண்டாம் வேண்டாம் ஏய் அக்கா சாப்பிடு சாப்பிட்றேன் அண்ணா சரி சாப்பிட்றேன் அண்ணா அப்பா நீ விடவே மாட்டேன் என்ன இல்லைன்னு சாப்பிட்டாதான் முன்ன கார்போஹைட்ரேட் இருந்தாதான் இந்த எனர்ஜி வரும் உடம்புல வந்து சார் இதில் என்ன பண்ணலாம் ஏன் என்ன பண்ண உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு ஏன் இல்லை என்ன பண்ணலாம் எதுக்கு கோவம் வருது பார்த்தாலே யா ஆட கடவுளே அட ஆண்டவன் கோவம் வரும்போது இப்படி திருப்பி சொல்லு மூஞ்சிய அவங்கள பார்த்தோன்னா கோவம் வருது இப்படி திருப்பி தின்னுடும் அவங்க கோவம் குறைஞ்சிடும் ஏன்னா அவங்க இல்லை அண்ணாமலையார் இல்லை கோபமாக வருது உனக்கு என்ன பண்ணா கோபம் வர்றதுக்கு காரணம் சொல்லு காரணம்லாம் சொல்ல முடியாது அதை எப்படி வரும். சொல்ல முடியும் அதை எப்படி சொல்லாத இருக்க முடியும் பாட்டி உங்கள் ஆத்துக்கார் உன் மேலே கோவப்படவே மாட்டாரா என் மேலே கோவமே வேணும் எப்படி கூப்பிடுவாரு உங்கள் ஆத்துக்கார் இங்கே வரீங்க வெண்ணாச்சு பார்த்தீங்களா உங்கள் ஆத்துக்கார் ஆமா. கோவமே பட மாட்டார் சொன்னோடனே தலைக்கு ஏறுது அவருக்கு வாடிங்க ஏ மீனாட்சி அது அன்பா அன்பா கூப்பிடுறா கூப்பிடுறா. அன்பாவா ஆமா மெய்யாலுமா பாடின்றது அன்பு தானே ஆமாம் கரெக்டு வந்து காத்தால உஷக்காலம்தான் ஆமா 4 பட்டை இப்ப நீ அந்த 4 பட்டையை விட்டு first பாடல் இப்படி இஸ் சாப்பிடு தேவஸ்தானம். வர்ஜாரகரா இருந்தாலும் உங்க ஆத்துக்காரு ஆமா நானே எல்லாம் சொல்லிக்கிறேன் ஆமா ரேகை வச்சு வச்சு கொடுத்துட்டேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னப்பா சாப்பிட்டியா நீ சாப்பிடியம்மா சாப்பிட்டியாடா சொல்லலாம் நீ சாப்பிடு சரி சாப்பிட்டு வரேன் நான் சரி
போயிட்டு வா என்ன ஜாக்கிரதை. தாத்தா வேணும் மோர் நான் மோர் எடுத்து கொடுத்தாங்க சாப்பிடுமா, சாப்பிடுமா. நல்லா இருக்கேம்மா. ஏமா உங்க சொல்லுங்க குறை அவரை பத்தியா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அவர் தான் சொல்லலாம். சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு வரேன். சரி சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வா பத்திரமா ஃபர்ஸ்ட் சாப்பிடு, எடுத்து ஒரு வாய் கூட வைக்கல. சரி சரி சாப்பிடு, எடு, சரிப்பா எடுத்து வை, சாப்பிடு. சரி அண்ணா. ஓம்படிதா சாப்பிடு, சாப்பிட்டு இரு. இந்த வச்சிடுறேங்க. போதுமா ஒன்று? பொறு இன்னொன்று. பொண்டாண்ணா ஒரு பொண்டாட்டிக்கு வேண்டாமா? என் பொண்டாட்டி ஒன்று மாதிரி கேள்வி தான் ஓம்படுத்தினுங்கிறா உட்காந்து. குளிச்சு விட்டு ஸ்லோகம் சொன்னேன் தெரியுமே. நீ சாப்பிட்டுட்டு என்ன ஸ்லோகம்னாலும் சொல்லி என்கிட்ட அப்புறமா வந்து. சரி ஐயோ, இந்த கேட்க சொன்னா அந்த அம்மா வந்து கை போட்டு நின்னுட்டாங்க. பொடியெல்லாம் தெரிஞ்சாக்கா பார்க்கணும் அங்கே போய். நன்னா இருக்கு அக்கா, கொஞ்சோண்டு இருக்கு இருக்குதா? ஆனால் நன்னா இருந்தது அக்கா பொடி. நன்னா இருக்கு கொஞ்சோண்டு இருக்கு. செயின் போய் பத்திரமா எடுத்து போடு கழுத்துல. சரி அண்ணா. ஏன் கழட்டிட்டா? அது என்னமோ வந்து விட்டான், அவசரமாக வந்தார் ஆட்டோக்காரர். இதை போக சொல்ல வேண்டியதானே? ஆட்டோக்காரர் எதுக்கு அவசரமா பண்ணீங்க? இல்லை சொல்லிடுறேன் நான் வந்து. சரி இங்கே யார் எடுக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டேன். அங்கே படுத்தலையே போட்டிருக்கேன். 6 பவுன். அது எவ்வளோ தெரியும். சரி நெட்டவாட சங்கிலி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 2 சைடு சேர்த்து 6 பவுன். ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒன்று எடுத்துட்டியா? இதோ இருக்குடா அண்ணா பாரு இதானே. அது நீ 2 நாளா போட்ட கொக்கியை தொலைச்சிட்ட அக்கா. அது கொக்கி எங்கன்னா இருந்துச்சு ரூம்ல, அது கொக்கி விட்டுட்டாங்கக்கா. இது வாங்கி கொடுத்தோம்ல, எனக்கு கொக்கி நான் தரேன். என்கிட்ட எடுத்துக்கோ. கொக்கி தொலைச்சிட்டாங்க. அதானே கேட்டேன். பாத்தியா ஏதாவது போட்டு வாங்கிறது என்ன பண்ணுற? நீ விட்டுட்டு வர்றது ஏதாவது வாங்கி கொடுக்கறத கையில வளையல் போட்டிருந்தியா? எங்க அதையும் காணோம். எங்க வளையல்? அதான் அங்கே இருக்கு. எல்லாத்தையும் கேட்கறது தூக்கி எங்கன்னா போட்டுறது. ஆமாம். நீ அப்ப சரியாக்குறியா? இது இருக்கா பார்க்குறேன் வளையல். ஏன்டி அக்கா வச்சிருக்கியா? என்ன தெரியல அக்கா. அதுவும் இல்லையா? பார்க்குறேன். எதனா கேட்டேன். 2 ஓம்படி யார் வாங்கி கொடுத்தது? 2 ஓம்படி ஆக்சுவலாக சூப்பராக பிடிக்கிற பாட்டி. என்னக்கா அங்க இருக்கும் வளையல். அக்கா வளையல் அங்கே தானக்கா இருக்கு. சரி ஆமாம் இருக்கும். அங்க இருக்கும். போய் சீக்கிரமா பத்திரமா எடுத்து வை. பை கொடுத்தனே எங்க உனக்கு? எனக்கு பை அங்கே இருக்கு அண்ணா. இந்த பை கொடுத்த. ஆமாம் ஒரு கட்டை பை கொடுத்த இருக்கு. கட்டை பை கொடுத்தனா? கட்டை சாமியார் பை கொடுத்தனே எங்க? அதான் அங்கே இருக்கு அண்ணா, எல்லாம் இருக்கு. ஒய்யே சொல்லுறியே பாட்டி. பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண அண்ணா நான்? ஓ எப்பா, அண்ணா ஆத்துக்காரர் நினைச்சாதான் பாவமா இருக்குது. எங்கள் ஆத்துக்காரர் எப்படியெல்லாம் மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பாரு உங்ககிட்டன்றது யோசிக்கிறேன். எங்கிட்டயா போய் கஷ்டப்பட்டிருப்பாரு. நல்லா இருக்கு போ. பாய் போ. நல்லா அழிச்சுன்னு போ பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆச்சும் போவாங்க, வேற யாரும் ஆச்சும் போவாங்க. விட்டுருவாங்க இல்லை பின்ன. அது வேற ஒரு குறையா. Arunachalam
ಶಿರಯ ಅಮೃತವೆಂತರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ